ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு சிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் சிங்குக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சாலும் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கு உள்ளுக்குள்ளே கருப்பான் பூச்சி எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி கருப்பான் பூச்சி எல்லாம் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் 2 மூட்டை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கருப்பான் பூச்சியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நியூஸ் பேப்பரை நீங்கள் அந்த சிங்க் உள்ளுக்குள்ளே ஓட்டருக்கு தானே அது உள்ளுக்குள்ளே இது போல் வச்சுட்டு அது மேலால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது போல் தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி லைட்டாக இது போல் கையை வச்சு நீங்கள் அழுத்தி விட்டுருங்க. அந்த சிங்க் உள்ளுக்குள்ளே தண்ணி போடுறாங்க ஒரு மாதிரி குழியாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்குங்க. அந்த பேப்பர் மேலே பாருங்கள் தண்ணி அப்படியே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாங்க. டெட்டால் நம்ம கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விடும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் உள்ளுக்குள்ளே அந்த புழு பூச்சி கருப்பான் பூச்சி எல்லாமே வருதுன்னா அது எல்லாமே வராமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா அந்த புழுவாக இருக்கட்டும் கருப்பான் பூச்சியாக இருக்கட்டும் பேட் ஸ்மெல்லாக இருக்கட்டுங்க எல்லாமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வெயிட்டை நம்ம கோதுமை பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி கோதுமை பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொட்டி யூஸ் பண்ணிட்டு மிச்ச பாக்கெட் நம்ம இது போல் நம்ம லப்பர் போட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் கூடங்க அந்த மாவுக்குள்ளே சீக்கிரமாக உருண்டை கட்டிடும், அப்போல்லாம் சீக்கிரமாக புழு வந்துடுங்க. அந்த மாதிரி சீக்கிரமாக புழு வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்குங்க. நம்ம எடுத்து வச்சு கோதுமை இருக்குது தானே அதை நம்ம டப்பாக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம கோதுமை ஃபுல்லாகவே டப்பாக்குள்ளே நம்ம சேர்த்தாச்சு. இந்த கவர் உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்குதானே அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கோதுமாவுக்குள்ளே சீக்கிரமாக வண்டு புழு வராமல் இருக்கணும்னா இதுக்குள்ளே நீங்கள் 2-3 பிரியாணியில் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கோதுமாவு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ண பேப்பர் அது மேலால் நீங்கள் க்ளூகம் போட்டு இது போல் நம்ம ஒட்ட வச்சுக்கிட்டோம். நமக்கு எந்த டேட்டுக்கு யூஸ் பண்ணி நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நார்மல் க்ளூகம் தாங்க போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட டபுள் டேப்பு இல்லை எந்த டேப் தான் அழகாக நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாங்க. இந்த டேட்டுமே பாருங்கள் அழகாக தெரியுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டுங்க தீப்பெட்டியில் கொஞ்சம் நமுத்து போயிடுச்சுன்னா அந்த தீப்பெட்டி பற்றவே செய்யாது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தீப்பெட்டி மட்டும் எடுத்திருக்கேன். இந்த தீப்பெட்டி பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம தீப்பெட்டி பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த தீக்குச்சி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு குட்டி டப்பா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி டப்பா எடுத்துருக்குங்க. இந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை தீப்பெட்டி இருந்தாலும் சரிங்க அது ஒரு குச்சி ஃபுல்லாகவே இந்த டப்பாக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம தீக்குச்சி ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் தீக்குச்சி ரொம்ப நாளைக்கு நமுத்து போகாமல் இருக்கணும் தானே, அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடருக்கு தானே அது நம்ம கொஞ்சம் போல் மட்டும் அந்த தீக்குச்சி மேலே கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் பவுட்ரு போட்டு லைட்டாக ஒரு டைம் இந்த தீக்குச்சியை இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம தீக்குச்சி பாக்ஸில் மருந்து இருக்குது தானே நம்ம தேய்க்கிறதுக்காக அந்த மருந்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள். அந்த மருந்தோட அட்டையை பாருங்கள். மொத்தமாக 4 பீஸ் போல் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அட்டையை நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸ் மூடி எடுத்து வச்சுக்கலாங்க. பாக்ஸ் மூடிக்குள்ளே இந்த மருந்து அட்டையை பார்த்தீங்கன்னா 4 ஒன்றா அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 ஒன்றா அடிக்கிட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் டபுள் போட்டு சின்னதாக கட் பண்ணி விட்டுறீங்க. அப்படி இல்லைனா இது போல் நார்மல் டேப் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அந்த 4 அட்டம் படுற மாதிரி நல்லா நீங்கள் ஒட்டிட்டா பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும், கீழே விழுகவே செய்யாது.
அதுவும் நீங்கள் கை வச்சு எடுத்தால் கூட அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கமே நம்ம நல்லா டேப்பை நம்ம ஒட்ட வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம தே போகாத அப்படியே இருக்குங்க நீங்கள் வைக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவை ஒரு குச்சி எடுத்து எப்பவும் போல் நீங்கள் பற்ற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு தூள் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உறிஞ்சு போன பூண்டு தூளாக இருக்குல்லையே அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பழைய பிளேட்டு அப்போல்லாம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பழைய பிளேட்டில் கொட்டாங்குச்சியில் நான் ஏதாவது ஒரு பிளேட் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் பூண்டு தூளும் அதுக்கப்புறம் நம்ம 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம பிரியாணி இலையும் ஒரு 2 போல் எடுத்து இது போல் நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பின்னாடி ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிக்கிட்ட இதை நீங்கள் பற்ற வச்சுக்கணுங்க. இந்த பூண்டு தோல் அந்த பிரியாணியில் இருக்குது தானே, அதை நம்ம தீ பிடிச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் பற்ற வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் எரிஞ்சால் மட்டுமே போதுங்க. இதிலேருந்து வரக்கூடிய புகை ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக பரவும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொசுக்கு இந்த புகை பிடிக்கவே பிடிக்காது. அதனால கொசு வீட்டுக்குள்ளே வந்தாலும் இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கொசுமே வரவும் செய்யாதுங்க. நிறைய பேருக்கு தலைவலி இருந்தாலுமே போயிடும், கண் திருஷ்டி இருந்தாலுமே போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நிறைய பேருட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நம்ம அரைச்சதில் காலையில் டைமில் பார்க்கும்போது மாவு சரியாக பொங்கி வந்திருக்காது. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு, மாவு சரியாக பொங்கியே வரலைங்க. அதுக்காக இந்த டிப்பை நம்ம ட்ரை பண்ணலாம். புளிக்காத மாவை நம்ம இட்லி ஊற்றினாலும் சரி தோசை ஊற்றினாலும் சரிங்க சரியாக வராது. மாவை 1 மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் புளிக்க வச்சிடலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்போதும் போல் தோசை மாவை குக்கருக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாங்க. குக்கருக்குள்ளே ஊற்றிட்டு இது கூட நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பும் அதுக்கப்புறம் பிஞ்சலுக்கு நீங்கள் சோடா நீங்கள் சேர்த்தே ஆகணுங்க. அதுக்கப்புறம் கை வச்சுட்டு ஒரே பக்கமாக நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்ட பின்னாடி ஒரு டம்ளர் நீங்கள் சூடு பண்ண தண்ணியை ஆற விட்டு டம்ளரில் சேர்த்துட்டு அந்த டம்ளரை நீங்கள் இந்த தோசை மாவு உள்ளுக்குள்ளே சென்டரில் வச்சு விட்டுக்கணுங்க. தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி ஆற விட்டுருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டம்ளரில் ஊற்றிட்டு மாவு உள்ளுக்குள்ளே சென்டரில் வச்சுட்டு குக்கர் மூடி நம்ம போட்டுக்கலாம். குக்கர் மூடி நீங்கள் போடும்போது கேஸ் கட்டும் போட்டுக்கலாம். அது மேலே விசில் இருக்கிறதுனா விசிலும் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் வச்சா போதும். அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் ஐட்டம் மாவு வந்திருக்குங்க. மாவு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துருக்கு. கரெக்டாக நான் 1 மணி நேரம் மட்டும்தாங்க குக்கர் மூடி நான் போட்டு வச்சது. கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம சென்டரில் வச்சு டம்ளர் எடுத்துக்கலாங்க. டம்ளர் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், மாவு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே புளிச்சு வந்திருக்குங்க. இந்த டம்ளர் இருக்கிற மாவு ஃபுல்லாகவே நம்ம கை வச்சு தள்ளி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டம்ளரை சைடில் வச்சுக்கலாங்க. இப்போ மாவை நீங்கள் பார்த்தா தெரியும், மாவு ரொம்பவே சூப்பராக புளிச்சு வந்துருக்குங்க. உங்கள் வீட்டில் மாவு புளிக்காம டைமில் கட்டாயமாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும்தாங்க நீங்கள் கலக்கணும். 4 பக்கமும் போட்டு கலக்காமல் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கரண்டியை போட்டு மெதுவாக நீங்கள் கலக்கி விட்டுக்கணுங்க. இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இட்லியில் தோசை நீங்கள் ஊற்றிக்கலாங்க. அது உங்களோட விருப்பந்தாங்க. நான் பாருங்கள் உங்களுக்கு லைவே நான் காமிக்கிறேன். இட்லி ஊற்றி தாங்க காமிக்க போகிறேன். இந்த மாவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் இட்லி பிளேட்டுக்குள்ளே கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், மாவு நம்ம ஊற்றியாச்சு. ஒரு டைம் நீங்கள் அந்த பிளேட்டை லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ கொஞ்சம் அகலமாக பிளேட்டு இட்லி வருங்க. அதுக்காகத்தாங்க. இப்போ நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா புகை வந்த பின்னாடி இந்த பிளேட்டை தூக்கி நீங்கள் இட்லி குண்டால் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இட்லி குண்டால் வச்சு விட்ட பின்னாடி மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் 8-10 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சா போதும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும்தாங்க இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ஃபுல்லாகவே பூ போல் வெந்து வந்திருக்கு. நான் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். நீங்களே பாருங்கள், நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். மாவு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் புளிக்க வச்சும் புளிக்காமல் 1 மணி நேரத்தில் மாவு ரொம்ப ஈஸியாக புளிக்க வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், இட்லி ஃபுல்லாகவே நான் மாற்றி ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கேன். பஞ்சு போல் இட்லி இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழேவே ஐஃப் கொடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.